ஓம் சாந்தி. நாம் பிரம்மா பாபாவினுடைய சிறப்பம்சங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் இன்று நாம் பார்க்க இருக்கிற சிறப்பம்சம் களைப்பற்ற மற்றும் உறக்கத்தை வென்ற நிலை. சாக்கார பிரம்மா தனது களைப்பில்லாத மற்றும் ஏக்கர ஸ்திதி ஆகியவற்றினுடைய முன் உதாரணமாக விளங்கினாங்க. அதே மாதிரி குழந்தைகளும் பிறருக்கு முன் உதாரணமாக விளங்கணும். ஸ்தூல காரியத்தில் கலப்பு இல்லாது கடின உழைப்பு செய்கிறீங்க. அதே மாதிரி மனஸ்திதியிலும் கடின உழைப்பை செஞ்சு மனம் எந்தவித பரஸ்திதியிலும் சோர்ந்து விடாது பார்த்துக்குங்க. இதுக்கு 3 விஷயங்கள் மீது கவனம் செலுத்தணும். ஒன்று துண்டிக்கப்படாதது, 2வது ஆடாத அசையாதது, 3வது களைப்பில்லாதது. இந்த 3 விஷயங்களும் வாழ்க்கையில் இருந்தால் புத்தியினுடைய கோடு தெளிவாக இருக்கும். மேலும் பிறருடைய மனபாவங்களை தெளிவாக எளிதாக புரிஞ்சிக்க முடியும். இதில் சோம்பேறித்தனமோ அலட்சியமோ இருக்கக்கூடாது. இதன் மூலம் தூக்கத்தை வென்றவர்களாக ஆகுங்க. தற்காலத்தில் களைப்பில்லாது தூக்கத்தை வென்றவர்களாகும் நிலையை அடையிறதுல 2 பலவீனங்கள் தடையாக இருப்பது தென்படுது. ஒன்று சோம்பேறித்தனம், இன்னொன்று அலட்சியம். சம்பூர்ண வெற்றி அடையிறதுல சோம்பேறித்தனம் மற்றும் ராயல் ரூப கவனக்குறைவு 2ம் பாதகங்களாக இருக்கு. யார் இந்த 2க்கும் அடிமையாக இருக்கிறாங்களோ தன்னை குற்றமற்றவர்களாகவும் பிறரை குற்றமுடையவராக ஆக்குவதிலேயே சதா முனைப்பாய் இருக்கிறாங்க. அதன் மூலமாய் விழிப்போடு இருப்பதற்கு பதிலாக கவனக்குறைவாகவும் சோம்பேறித்தனமாகவும் இருக்கிறாங்க. அவங்க விஸ்வ கல்யாணக்காரியாகவும் சர்வ சக்திகளை தானம் செய்யும் மகாதானியாகவும் ஒருபொழுதும் ஆவது கிடையாது. எனவே இந்த 2 விஷயங்களின் அம்ச ரூபத்தில் இருந்தாலும் அவைகளை அழிச்சிட்டு களைப்பில்லாத சேவாதாரி மற்றும் நித்திரையை வென்றவராக ஆகுங்க. கல்ப முன்னரான ஞாபகார்த்தத்தில் தூக்கத்தை வென்றவர்கள் ஆகிறதுல விசேஷ மகிமை சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்பொழுதும் நித்திரையை வென்றவர்களாகவும் களைப்பு இல்லாதவராகவும் ஆகணும். நித்திரைக்கு போவதற்கு முன்னாடி நித்திரையின் அடையாளங்கள் தெரியுது. அந்த தூக்கத்தினுடைய அடையாளம் கொட்டாவி, அஞ்ஞான தூக்கத்தினுடைய அடையாளம் சோர்வு, சோம்பேறித்தனம் மற்றும் கவனக்குறைவு வர்றதுனால தூக்கத்தினுடைய போதை ஏறிடுது. தூங்கி வழிந்தவன் காலத்தை இழந்தான் அப்படிங்கிற பழமொழி ஒன்று உண்டு. ஏதேனும் சோம்பேறித்தனமான சங்கல்பத்தின் காரணமாய்தான் தான் அடைய வேண்டிய பிராப்தியின் பிரத்யட்ச பலனை இழந்துடுறீங்க. அப்படின்னா அநேக விதமான தூக்கத்தில் தூங்கி கொண்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உறுதியாகுது. ஆகையினால இதனை நன்றாக சோதித்து தன்னை மாற்றிக்கொண்டு பாபாக்கு சமமாய் கலப்பு இல்லாதவராகவும் நித்திரையை வென்றவராகவும் ஆகுங்க. எல்லையற்ற சேவை செய்வோரிடம் ஸ்தூலத்திலோ சூட்சமத்திலோ கவனக்குறைவினுடைய அடையாளமே இருக்கக்கூடாது. புருஷார்த்தத்திலும் கவனக்குறைவு ஏற்படுது. புருஷார்த்தத்தில் மனசோர்வு ஏற்படும் போது அலட்சியம் வந்துடுது. என்ன செய்வது? இவ்வளவுதான் என்னால் முடியுது, தைரியம் இல்லை, ஏதோ என்னால் முடிந்த அளவு நடந்துட்டுருக்கேன். இவை எல்லாமே புருஷார்த்தத்தின் களைப்பின் காரணமான அலட்சிய போக்கு, அதாவது அஞ்ஞான உறக்கம். இதே மாதிரியான அலட்சியவாதிகள் சீக்கிரம் களைப்படைகிறாங்க. உற்சாகம் இருக்கிறவங்க களைச்சு போகிறது கிடையாது. ஆகினால நீங்களும் புருஷார்த்தத்தில் களைத்து போகாதீங்க, பிறரையும் களைத்து விட செய்யாதீங்க. இதே மாதிரி பாபாக்கு சமமாக களைப்பில்லாத தூக்கத்தை வென்றவராக ஆகுங்க. பாபா சதா களைப்பில்லாமல் விளங்கினாங்க. அதே மாதிரி நீங்களும் தந்தையை பின்பற்றுங்க. முதல்ல உங்கள் மீது முயற்சி செய்யுங்க, பிறகு சேவையில் முயற்சி செய்யுங்க.
செய்து விடுவோம், ஆகிடும், இது மாதிரியான வார்த்தைகள் சோம்பேறித்தனமான சங்கல்பங்கள். டன்லப் தலையணை. இப்போ இவைகளை விட்டுடுங்க. செய்தி ஆகணும் அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை நெற்றியில் எழுதிக்கிங்க. அப்போ மாற்றம் ஏற்பட்டுடும். எப்படி உண்பது உறங்குவது எல்லாம் சாதாரணமானவை, ஆனால் அவசியமான காரியங்கள். 2 அல்லது 3 மணி நேரம் உறங்கினால் குறைவாக தூங்கிட்டோம் அப்படிங்கிற சிந்தனை எழுது. எப்படி தூக்கத்தை இவ்வளோ அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி சுய சிந்தனை மற்றும் சுய சோதனையும் அவசியம் அப்படின்னு கருதுங்க. அப்போ சோம்பேறித்தனம் எனும் தூக்கத்தை வென்று நித்ராஜித் ஆயிடுவீங்க. யோசித்து யோசித்து காலம் கடந்து போயிடும். ஆகையினால கவனம் அப்படின்னு உலகத்தாருக்கு நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரியே தனது முன்னேற்றத்திற்கான திட்டத்தை யோசிப்பதோடு கூடவே நடைமுறையிலும் கொண்டு வாங்க. சுய முன்னேற்றம் செய்வதற்கு இரவு நேரம் அனைவரிடமும் இருக்குது. ஏதேனும் விசேஷமான சேவையின் திட்டத்தை நடைமுறையில கொண்டு வரும்போது அந்த நாட்கள்ல நித்திரையை வென்றவராக ஆயிடுறீங்க. அதே மாதிரி உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்காகவும் நித்திரையை தியாகம் செய்யுங்க. ஏதேனும் லட்சியத்தை நடைமுறையில கொண்டு வரும்போது எந்த தடை எதிரில் வந்தாலும் திடமான சங்கல்பத்தில் இருந்து மாறுபடக்கூடாது. எவ்வளவு திடத்தன்மை இருக்குதோ அவ்வளவு அந்த திடத்தன்மையானது சோம்பேறித்தனத்தை விரட்டி சம்பூர்ண தன்மையை அருகில கொண்டு வரும். கவனக்குறைவு, அதாவது அலட்சியம், இதுவும் விசேஷமான விகாரம்தான். தற்சமயத்துல மாயையானது களைப்பு மற்றும் அலட்சியத்தின் ரூபத்துல வந்து தாக்குது. அலட்சியத்தை அகற்றுவதற்காக சதா உல்லாசத்துல இருங்க. சம்பாத்தியம் செய்யணும் அப்படிங்கிற உத்வேகம் இருக்கும்போது அலட்சியம் தானாகவே அகன்று போகுது. எந்த காரியத்திலும் உல்லாசம் உற்சாகம் இல்லை அப்படின்னா பிறகு கவனக்குறைவு, அதாவது நித்திரை வந்துடுது. ஆகையினால ஒரு பொழுதும் உற்சாகத்தை குறைய விடக்கூடாது. கவனக்குறைவு என்பதும் பலவிதமானது. தன்னுடைய புருஷார்த்தத்துல முன்னேறும் பொழுது அலட்சியம் தடையாகுது. நல்லது, பார்க்கலாம், யோசிக்கலாம், இந்த காரியத்தை செய்யலாம், செய்து விடலாம் அப்படின்னு நீட்டி முழக்குவதெல்லாம் கவனக்குறைவு மற்றும் களைப்பினுடைய அடையாளம். இப்போ இந்த கவனக்குறைவை அகற்றிட்டு களைப்பில்லாத நித்திரையை வென்றவராக ஆகுங்க. புருஷார்த்தத்தில் எவ்வித தடையும் இல்லை, ஆனால் சிரேஷ்டமான ஆர்வம் இல்லை அப்படின்னா இதுவும் கவனக்குறைவே தான். பலர் இப்படியும் அனுபவம் செய்கிறாங்க. தடை இல்லை, சரியாகத்தான் செல்றாங்க. ஆனால் இருக்க வேண்டிய உல்லாசம், ஆர்வம், விசேஷ உற்சாகம் இருப்பது கிடையாது. இதுவும் கவனக்குறைவினுடைய அடையாளம். இந்த கவனக்குறைவை ஒருபொழுதும் வரவிடக்கூடாது. இது முதல் மெதுமெதுவாக சாதாரண புருஷார்த்தியாக்கும் அருகிலிருந்து தூரமாய் விலகி கொண்டு போயிடும். பிறகு ஏமாற்றி பலவீனமாகவும் சோர்ந்து போகவும் செய்திடும். பிறகு குறைகளின் நுழைவு சிறிது சிறிதாக அதிகரித்து கொண்டே போகும். ஆகையினால கலப்பில்லாத தூக்கத்தை வென்றவர்களாக்கி பலமின்மையை அகற்றுங்க. களைப்பு மற்றும் கவனக்குறைவு ஆகியவற்றின் வசமாகி வரக்கூடிய சோர்வு மற்றும் சோம்பல் முதலியன சாக்கார சம்பந்தத்தில் இருந்து புத்தியினுடைய சம்பந்தத்தில் இருந்தும் விலக செய்திடுது. ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாகிய நல்ல குழந்தைகளிடம் இந்த சோம்பல் என்னும் ஆறாவது விகாரம் மெதுமெதுவாக பிரவேசிக்குது. சோம்பலினுடைய ராயல் ரூபம் என்ன அப்படின்னா, செய்வேன், நினைப்பேன், பார்ப்பேன், இந்த மாதிரியான ரூபத்தில் தான் மாயை நம்மை பின்வாங்க செய்யுது. மாயனுடைய இந்த சூட்சும ரூபத்தை சோதனை செய்யுங்க. சிலர் இப்படியும் நினைக்கிறாங்க, முன்னோடியான சில குறிப்பிட்ட சீட்டு, அதாவது 8, 108,
16,108 வரிசை எண்கள் மிக குறைவு. நான் அந்த அளவு முன்னால் போக முடியாது. நான் இப்பொழுது இருப்பதுவே போதுமானது. இதுவும் சோம்பலினுடைய அடையாளம். ஆகையினால இப்பொழுது இந்த ராயல் ரூபமான மாயையை சோதனையிட்டு களைப்பில்லாத மற்றும் தூக்கத்தை வென்றவர்களாகி குதித்து முன்னேறி செல்லுங்க. திடமான உறுதிமொழி எடுத்து பரிபக்குவத்தை கொண்டு வாங்க. எந்த விதமான அஞ்ஞானத்தையும் உறக்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. விழித்திருப்பது என்பதனுடைய அடையாளம் அடைவது. அனைத்தையும் பிராப்தியாக அடையிறவங்க சதா காலமும் விழித்திருக்கும் ஜோதியாக இருப்பாங்க. விழிப்புடன் பிரகாசத்தின் ஜோதி ஆவதற்கு களைப்பில்லாத தன்மை என்பது முக்கிய தாரணை. களைப்பு ஏற்படும் பொழுது தூக்கம் வருது. சாக்கார பாமா களைப்பில்லாத தன்மையின் விசேஷத்தை சதா அனுபவம் செய்வாங்க. இப்படிப்பட்ட பாபாவை பின்பற்றவங்க சதா விழிப்போடு பிரகாசிக்கும் ஜோதி ஆகிறாங்க. ஆகினால போக போக ஏதேனும் களைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்ஞான தூக்கத்துல தூங்கி போய்விடவில்லையே அப்படின்னு சோதனை செய்யுங்க. அநேக விதமான நித்திரைகளிலிருந்து விடுபட்டு நித்ராஜித் ஆகுங்க. சோம்பல் தன்மையினுடைய இனிமையான ரூபம் அலட்சியம். புருஷார்த்தி வாழ்க்கையினுடைய அலட்சியம் மற்றும் சோம்பேறித்தனம் வருவதும் நித்திரைத்தான். புத்தியில அதிகமான ஞானம் வந்துட்டா கூட அதன் மூலமாகவும் சோம்பேறித்தனம் வந்துடுது. தம்மை குறைவாக எண்ணுவோர் ஓரளவு தீவிர புருஷார்த்தம் செய்யறாங்க. அனாசுயம் தன்னை அதிகமான புத்திசாலியாக என்றவங்க அதிகம் சோம்பேறித்தனத்துல மாட்டிக்கிறாங்க. அவங்க தீவிர புருஷார்த்தம் செய்யும் ஆர்வம் இல்லாதவர்களாய்த்தான் இருக்கும் நிலையிலேயே திருப்தி அடைஞ்சிடுறாங்க. ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டேன், சேவையும் செஞ்சிட்டு வரேன், புருஷார்த்தமும் செஞ்சிட்டு வரேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த விதத்துல திருப்தியான ஆத்மாவாக கூடாது, புருஷார்த்தத்துல வேகமாக போகணும் அப்படிங்கிற ஆதங்கம் இருக்கணும். தற்பொழுது மிகவும் மெதுவான இனிமையான புருஷார்த்தத்தை விடுத்து அதே சமயத்தில் நித்திரையை வென்றவர்களாகி சக்தி ரூபத்துல நிலைத்திருந்து சக்திசாலி புருஷார்த்தம் செய்யுங்க. சங்கமயுக பிராமணர்களின் சமஸ்காரமே தியாகம்தான். இப்போ அந்த சமஸ்காரங்களை வெளியே கொண்டு வாங்க. ஓய்வை விரும்புவது பிராமணத்தன்மையின் சமஸ்காரமே ஆகாது. எப்படி லௌகீக படிப்புல கூட எவருக்கு அக்கறையும் பயமும் இருக்குதோ அவங்களுக்கு தூக்கம் வர்றது கிடையாது. அவங்களே தேர்ச்சியும் பெறாங்க. ஓய்வு விரும்புறவங்க தேர்ச்சி பெறது கிடையாது. அதே மாதிரி இங்கும் புருஷார்த்தம் செய்வதில் அக்கறையும் கவலையும் இருக்கணும். சுப சிந்தனை சம்பூர்ணம் அடைவது, பலவீனங்கள் விளக்குவது ஆகியவற்றில் அக்கறை வேணும். என்ன சங்கல்பம் செய்றீங்களோ அவைகளை தினமும் திருப்பி பாருங்க. சிறிய கரும்புள்ளி கூட என்னுடைய மதிப்பை குறைச்சிடும் அப்படிங்கிற அக்கறையுடன் கூடிய எண்ணம் சதா இருக்கணும். எனவே ஒரு புள்ளியும் விழாது பார்த்துக்குங்க. இந்த சிந்தனைகள் கவலையின் ரூபத்துல இருந்தா புருஷார்த்தத்துல களைப்பில்லாத நித்திரையை வென்றவர்களாக ஆயிடுவீங்க. லகன் என்னும் அக்னியை பிரகாசிக்க செய்வதற்கு திட சங்கல்பம் என்னும் திரு வேணும். உயிரையே தந்து அழிச்சிடுவோம், ஆனால் பாபாவுக்கு சமமாய் ஆகியே காண்பிப்போம். ஆகித்தான் தீரணும், ஆயிடுவோம். புருஷார்த்தம் என்பது செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இவ்வாறு எண்ணுவது கூட ஒரு விதத்துல அணைந்து கொண்டிருக்கும் திரி போன்றதுதான். இந்த சங்கல்பம் என்னும் விதையில திடத்தன்மை என்னும் சாரம் நிறைவாக இல்லை என்றே சொல்ல வேணும். இதன் காரணமா என்ன பலனை எதிர்பார்க்குறீங்களோ, என்ன எதிர்கால நிலையை நினைக்கிறீங்களோ அது பூர்த்தி ஆவது கிடையாது. போக போக முயற்சி தான் அதிகமாகுது, பிராப்தி குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆகையினால மனம் சோர்ந்து போகுது, பிறகு களைப்பு ஏற்படுது. இந்த மாதிரி களைப்பு ஏற்படுவதால் ஏதேனும் ஸ்பாவ சமஸ்காரத்துக்கு அடிமையாகி உள்ளம் சோர்ந்து போகிறீங்க.
ஆகையினால இப்போ திட சங்கல்பத்தோடு களைப்பில்லாதவராகவும் தூக்கத்தை வென்றவர்களாகவும் ஆகி தகுதியுடன் தேர்ச்சி அடையுங்க. சதா களைப்பில்லாதவர்களாக பாப்தாதாவின் மூலம் கிடைச்சிருக்கிற ஒரு பொன்னான வார்த்தை என்னும் பரிசை சதா கூடவே வச்சிருங்க. அந்த பரிசு யாது எனில், ஒவ்வொரு நாளும் சுயம் உற்சாகத்தில் இருக்க வேண்டும் மற்றும் பிறருக்கும் உற்சாகம் தரணும். ஸ்தூல ரீதியில உண்ணாவிரதம் இருக்கும் போதும் கூட பசி பட்டினியோடு இருக்கிறாங்க. பசியால் மயக்கம் போட்டு விழுந்தாலும் விரதத்தை விட்டு விடுறதில்லை. இந்த மாதிரி நீங்களும் விரதம் இருங்க. இவ்வித பிரச்சனைகள் முன் வந்தாலும் உற்சாகத்தை குறைப்பதற்காக எவரேனும் வந்தாலும் உற்சாகத்தை விடமாட்டோம். பிறரது உற்சாகத்தையும் இழக்க விடோம். நாங்களும் முன்னேறி பிறரையும் முன்னேற வைப்போம். இந்த சங்கல்பத்தின் மூலமாய் சதா உற்சவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். சதா மேளா மற்றும் கருத்தரங்குகள் நடைபெறும். ஒருபோதும் களைப்பே தோன்றாது. ஏதேனும் விஷயத்துல களைப்பின் அனுபவம் ஏற்பட்டா கர்மம் மற்றும் கர்மே இந்திரியங்கள்ல இருந்து விடுபட்டு அசரீரியாக ஆயிடுங்க. அதாவது தூங்கிடுங்க. நினைவே பாப்தாதாவின் மடி. களைப்பு என்பது ஏற்பட்டால் உடனே அசரீரியான பாபாவின் நினைவில் மூழ்கி போயிடுங்க. சதா ஆன்மீக குஷியில் நடனமாடி கொண்டிருந்தால் களைப்பை கடந்தவராக ஆவீங்க. விசேஷமாக அமிர்த வேளையில வரதானங்களை பெறும் சமயத்துல சோம்பல் மற்றும் தூக்கத்தின் போராட்டம் இருக்கக்கூடாது. இதற்கு நினைவில் அமர்வதற்கு விதவிதமான விதிமுறைகளை சேர்த்து கொள்ளுங்க. தினமும் விதவிதமான அனுபவங்களை செய்யுங்க. சில சமயம் பரந்தாமம், சில சமயம் சொர்க்கத்திற்கு போயிடுங்க, சில சமயம் மதுபன், சில சமயம் ஏதேனும் விதவிதமாய் சிந்திப்பது ரமணிகரமாய் இருக்கும். சோம்பலும் களைப்பும் ஓடி போயிடும். நல்லது. நாமும் பிரம்ம பாபாவினுடைய விசேஷமான குணம் களைப்பற்ற மற்றும் உறக்கத்தை வென்ற நிலை. இதை நாமும் பின்பற்றி பாபாவுக்கு சமமாக ஆவோம். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.